ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் வந்து செய்ய போகிறோம். அதாவது பலாப்பழத்தில் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இதில் இருக்கிற நம்ம அந்த பலாப்பழ கொட்டையை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு 20 பலாப்பழம் வந்து எடுத்துருக்குறேன். இதை வந்து நம்ம வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துட்டு நம்ம வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஃபேன் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து எடுத்துக்கிறேங்க. இந்த பலாப்பழத்துக்கு அதிகமாக வந்து நெய் தேவைப்படாது. நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து முதல்ல சேர்த்துக்கிறேன். அந்த ஸ்பூனில் இருக்கிறதையுமே நம்ம வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம அப்படியே வந்துட்டு நல்லா இந்த மாதிரி டிக் பண்ணி எடுத்தோம்னா ஹீட்டில் நல்லா வலிஞ்சு வந்துடும். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே முந்திரி வந்து ஒரு 30 வந்து எடுத்துருக்குறேன். இதையுமே வந்து நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட முந்திரி வந்து நல்லா வறுப்பட்டாச்சு. ஒரு பவுலுக்கு வந்து அப்படி மாற்றிக்கலாம். இப்போ இதே நெய்யில் வந்து நம்ம பலாப்பழத்தை அரைச்சி வச்சுருக்குறோம். அதையுமே வந்து இதோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இந்த சால்ட் உப்பு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இனிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால் வந்து இந்த சால்ட் உப்பு வந்து சேர்த்துருக்குறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான். எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலுமே சரி, நீங்கள் வந்து அதில் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கம்மியான சுகர் வந்து சேர்த்தா கூட நிறையவே நமக்கு நல்லா சூப்பராக கொடுக்குங்க. நல்லா டேஸ்ட்டுங்களா. இப்போ இது கூடவே நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே நான் வந்து கேசரி பவுட்ரு எல்லோ ஷேடில் வந்து எடுத்துருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பப்பட்டால் எடுத்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வந்து திக்காக ஆகணும். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் கம்ப்ளீட்டாக நல்லா இழுத்துட்டு இப்போது நல்லா திக்காக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களோட நீங்கள் வச்சுருக்கிற பலாப்பழம் வந்து ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 டீஸ்பூன் இந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து சுகர் வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்றதுனால ஒரு 4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். ஒரு சில பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா இனிப்பு கம்மியாக இருக்கும். அவங்க வந்து 1 கப் அளவுக்கு நான் காமிச்ச இந்த கப்பால் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த சர்க்கரைலாம் கரைஞ்சிட்டு இந்த மாதிரி தான் டைட்டாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பலாப்பழம் வந்து எடுத்துக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த போல் சர்க்கரையும் நெய்யும் வந்து கூடவோ குறைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் வந்து சேர்த்துருக்குறேன். இதை பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். நமக்கு இந்த ஃபேனில் கொஞ்சம் கூட ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து இந்த நெய்யெல்லாம் மேலே வந்து நல்லா மிதந்து வரணும். அது வரைக்குமே சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நம்ம விட்டுருக்கிற நெய் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மேலே வந்து வரணும். அது வரைக்குமே நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபேனில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் வலித்து எடுத்துகிட்டு கம்ப்ளீட்டாக பாருங்கள், நல்லாவே நம்மளோட அல்வா வந்து சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களுமே வந்து பலாப்பழம் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ இது கூட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்கிற இந்த முந்திரி வந்து இதோடு வந்து சேர்த்துக்கலாங்க. இந்த முந்திரியோட இந்த பலாப்பழ அல்வா வந்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்குது. இப்போ நம்மளோட பலாப்பழ அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. பலாப்பழத்தில் வந்து அல்வா மட்டும் இல்லை, நம்ம வந்து பலாப்பழ ட்ரிங்க்ஸ் வந்து செய்யலாம். இதில் வந்து கிரேவி செய்யலாம். நிறைய ரெசிபி இருக்குங்க. நீங்களுமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பலாப்பழ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து விட்டுருந்தோம். கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து நல்லாவே வந்து மேலே தெளிஞ்சு வந்துருச்சு. இது கரெக்டான ஸ்டேஜிங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட அல்வா வந்து பலாப்பழ அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா முந்திரியோடு நல்லா சூப்பராக கடித்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். நம்ம ஆற வச்சதுக்கப்புறம் கலருமே இப்படி தான் இருக்கும். இது வந்து நல்லா கொஞ்சம் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்குங்க. ஒன்ஸ் ஒரு முறை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த நெய்யை வந்து நம்ம மேலாக்க அப்படி வந்து ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு சாப்பிட்லாம். ரொம்பவும் சுலபமாக ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த பலாப்பழம் அல்வா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.